ஒன்றும் இல்லை விஜய் சார் இப்போ டிவிக்கேன்னு கட்சி ஆரம்பிச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. அந்த ஆப்பில் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் போய்ட்டு லிங்க் பண்ணி ஒரு உறுப்பினர் ஆகணும். நீங்கள் ஆயிட்டீங்களா? அது லிங்க் கிடைக்கல இன்னும். லிங்க் என்ன கிடைக்கும்? ஆமாம், லிங்க் தான் கிடைக்கல இன்னும். ஆக்சுவலி ஓடிபி வரல. இல்லை, வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் பண்ணிட்டேன், லிங்க் மட்டும் கிடைக்கல எனக்கு. நீங்கள் உறுப்பினர் ஆயிட்டீங்களா? இல்லை, நான் இன்னும் எனக்கு ஐடியாவே இல்லை அதை பற்றி. இல்லை, நான் உறுப்பினர்லாம் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை விஜய் வந்து. எந்த அளவு நம்பிக்கை இருக்கு அவர் மேலே? கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம் அடுத்த வருஷம் 2026 நாங்கள் தான் எந்த இதுலாம் ஜெயிச்சிருவோம் ப்ரோ. நாங்கள் தமிழ்நாடு எங்கள் பக்கம் தான். தேங்க்யூ. ஒன்றும் இல்லை விஜய் சார் இப்போ டிவிக்கேன்னு கட்சி ஆரம்பிச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. அந்த ஆப்பில் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் போய்ட்டு லிங்க் பண்ணி ஒரு உறுப்பினர் ஆகணும். நீங்கள் ஆயிட்டீங்களா? நான் ஆகல ஆக்சுவலி, பட் ஐம் கோயிங் த்ரூ, பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணது? சூப்பர் இனிஷியேட்டிவ், நல்லா இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு ஆள் இப்படி வரணும், லைக் அது இப்போதைக்கு உள்ள சோஷியல் சுச்சுவேஷன் அது ரொம்ப தேவை. ஸோ அதை நான் வெல்கம் பண்ணுறேன். கண்டிப்பாக. உறுப்பினர் ஆயிட்டீங்களா? இல்லை ப்ரோ, நான் அவளுக்கு அது லிங்க் கிடைக்கல இன்னும். லிங்க் என்ன கிடைக்கும்? ஆமாம், லிங்க் தான் கிடைக்கல இன்னும். ஏய், அந்த லிங்க் போலையா? இல்லை, வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் பண்ணிட்டேன், லிங்க் மட்டும் கிடைக்கல எனக்கு. அவர் இப்போ வந்து பொலிட்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? பெரிய மூவ் போகுது. கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம் அடுத்த வருஷம் 2026 நாங்கள் தான். என்னடா ஏய் நீ தலைஃபேன் தான். ஒரே நிமிஷம் ஒரே கேள்வி. தலைஃபேன் யாருக்கு ஓட்டு போடுவ நீ சொல்லு? விஜய்க்கு தானே நீ ஓட்டு போடுவேன். ஒரு தலைஃபேன் அவனே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். கேளுங்க. ஆக்சுவலி ஓடிபி வரல. ஆமாம், ஸோ அது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். லைக் அதுதான் டைம் இருக்குல்ல, லைக் 20 லட்சம் பேர் ஒரே டைமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக, அதனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி கண்டிப்பாக உறுப்பினர் ஆகிடும் மோஸ்ட்லி. நீங்கள் உறுப்பினர் ஆயிட்டீங்களா? இல்லை இல்லை, நான் இன்னும் அதில் ஆகல. மேபி நடக்கலாம் ஃபியூச்சரில். சரி, ஓகே. அப்புறம் இவரோட ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? வரவேற்க வேண்டிய விஷயம்தான். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறான்னு பார்க்கலாமே. இப்போ அந்த உறுப்பினர் சேர்க்கறதுக்கு அந்த ஆப்பெல்லாம் வச்சு வாட்ஸ்அப்லலாம் லிங்க் பண்ணது, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களா இல்லையா? இல்லை, இன்னும் ஆட் பண்ணல. ஆனால் வந்தால் நல்ல விஷயம் தான். யார் வந்தாலும் சரி, நல்லது செஞ்சால் சரிதான். ரொம்ப நம்பிக்கை தான் இருக்கு. ஏன்னா புதுசாக வரட்டுமே யாராவது. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணிட்டீங்களா? எந்த ஸ்டேஜ்? நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு சைன் அப் பண்ணல ஆக்சுவலி. இல்லை, அதான் மறந்துட்டேன். ஆக்சுவலி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி. அது ஏதோ கிராஷ் ஆகிட்டு இருந்துச்சுல்ல, சர்வர் டவுன். அதனால நான் வந்து இன்னும் ட்ரை பண்ணல, இன்னும் நான் லாகின் பண்ணல. பட் பண்ணுவேன் ஷோரா. எந்த அளவு பிடிக்கும் அவர் கட்சி? ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். பிளைண்டான இல்லை, பட் எனக்கு பிலீஃப் இருக்கு அவரு பண்ணுவாருன்னு எனக்கு பிலீஃப் இருக்கு. அதான் நம்ம வந்து யூத்தை வந்து அவர் லைக் இன்டராக்ட் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த டிஜிட்டல் இந்த இதை பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்னாலுமே ஆக்சஸ் பண்ண முடியுது, என்னாலுமே பார்க்க முடியுது அவர் என்ன பண்றாருன்னு. ஸோ அது நிஜமாவே யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். நீங்கள் உறுப்பினர் ஆயிட்டீங்களா? இல்லை, நான் இன்னும் எனக்கு ஐடியாவே இல்லை அதை பற்றி. பட் அவங்க வரது வந்து ஓகே தான். ஏன்னா வந்து மூவிஸில் வந்து ஒரு நல்ல பீக்கில் போயிட்டு இருக்க டைம்லேயே வந்துட்டு அதை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டு அவங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். அதோட அவங்க வந்து மூவி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நான் உறுப்பினர்லாம் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை விஜய் வந்து இப்படி ஒரு இந்த ஃபீல்டில் வரதுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ மீன் லைக் ஆக்டிங்காக ஓகே, பட் எனக்கு ஆக்டராக ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் ஐ டோன்ட் ஃபீல் லைக் கட்சிக்கு வர்றது எவ்வளோக்கு நல்லா இருக்கும். நிஜமாவே நல்லா இருந்தா லைக் நல்லா ஏதாவது பண்ணா ஓகே. இஃப் இட்ஸ் நாட், அதுக்கு அது அந்த நாட்ல தான் நான் வந்து வேணாம் அப்படிங்கிறேன். நான் அவர் வந்து சைல்டுஹுட்ல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். லைக் நான் பிறந்ததுல இருந்தே நான் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் லைக் மற்றவங்கள விட நான் டிஎம்கே ஏடிஎம்கே எங்கள் அப்பா அம்மாலாம் பேசுறத வச்சு நான் சொல்றேன் விஜய் ரொம்பவே பெட்டரா இருப்பாங்கன்னு. நம்மளோட நெசசிட்டிஸ் அவர் மீட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவரை எந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும்? இந்த இடத்துல இருந்தால் அவர் ஜெயிச்சிருவாருன்னா எந்த இதுலாம் ஜெயிச்சிருவோம் ப்ரோ. நாங்கள் பிரச்சனையே இல்லை, தமிழ்நாடு எங்கள் பக்கம் தான். அவர் பொலிட்டிக்கல்ல வந்து தனியாக நிற்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை கூட்டணி வச்சா கரெக்டாக இருக்கும்? தனியாக போகிறது பெஸ்ட். கூட்டணி வைக்காமலே இல்லை, அவர் தனியாக போகிறது பெஸ்ட். கூட்டமாக பண்ணுறது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல, பட் தனியாக போனால் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இவர் வந்து தனிச்சு நின்றா கரெக்டாக இருக்குமா, இல்லை கூட்டணி வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்? அது அவங்களோட பார்ட்டி விஷயம். இன்னொன்று லைக் தனிச்சு நின்னா தான் அவங்களுக்கு தெரியும் லைக் வாட் இஸ் தேர் என்ன ஸ்ட்ரென்த்ன்னு இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ தனிச்சு ஒருக்கா நின்று பார்த்தா நல்லது. எனக்கு நிஜமாவே யாருமே பிடிக்கல. டு பி ஃப்ராங்க், ஐ டோன்ட் லைக் எனிவன். அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எந்த மாதிரி வந்து ரூல் பண்ணணும்னு நினைக்கிறேன்? இப்படி இருக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ்னால் இப்படி இருக்கணும்னா என்ன சொல்கிறேன்? Political leaders are இருக்கணும்னா they has to be only in leaders. They should not enter in other fields. Like இப்போ சில
இப்போ சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் வந்து இந்த சினிமாவில் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ஸ் அந்த மாதிரி இதுக்குள்ள இல்லை மூவி ரிலீஸ்க்கு அது ஒரு இஷ்யூஸ் ஆக்குறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப தே ஆர் டேக்கிங் மோர் அட்வான்டேஜ், அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. தே ஹேவ் டு டூ தேர் ஓன் ரோல். ஐ ஃபீல் லைக் ஆமாம், அவங்களுக்கான ஒரு ரோல் இருக்கும், மக்களை ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு இது இருக்கும். அதை தவிர்த்து மிச்சதெல்லாம் பண்ணுறது வந்து எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு பொலிட்டிக்கல் என்ட்ரி பிடிக்கல. விஜய் சார் வந்து எந்த அளவு நம்பிக்கை இருக்கு அவர் மேல? நம்பிக்கை நல்லா இருக்கு. நம்பிக்கை காப்பாற்ற வேண்டியது அவர் சைடு தான். நம்ம வந்து லைக் படம் பார்க்கறது மாதிரி கிடையாது பாலிடிக்ஸ். இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ அவங்க மேலே இருக்கிறத விட ரொம்ப கீழே இறங்கி லைக் கிரவுண்ட் ஒர்க்கே அவங்க நிறைய ஜாஸ்தி பண்ணணுமோன்னு இருக்கிறது வந்து என்னோட சைட்ல இருந்து நான் சொல்றேன். ஏன்னா அதாவது மற்ற கட்சிகளோட வந்து போட்டி போடணும்னா இட் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். லைக் மக்களோட மக்களாக இருந்தால் தான் லைக் பீப்புள் வில் பி அக்செப்டிங் தம். நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு? நிறைய பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் பண்ணுவாங்கங்கிற ஒரு ஹோப் இருக்குது. பக்கா டிஎம்கே தான். இல்லை, எந்த டைம் நான் விஜய்க்கு தான் போடுவேன், நிச்சயம். நானும் போடுவேன், என் வீட்டில் இருக்க ஃபேமிலி எல்லாரையும் போடுவேன். நீங்க ஓட்டு போடுவீங்களா அவர் வந்தா? கண்டிப்பா. நீங்க ஓட் பண்ணுவீங்களா? எங்க வீட்டுல எல்லாரும் ஓட்டம் அவருக்கு தான், கவலைப்படாதீங்க. கன்ஃபார்ம் போடலாம் ப்ரோ. புதுசா நம்ம கம்பல்சரி எல்லாம் புதுசா வரணும் ப்ரோ, அவ்வளவுதான். மக்களுக்கு சேவை பண்ண நினைக்கிறாரு, அவர் வந்து நல்லது போனா சந்தோஷம் தான். அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, உனக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. உங்க வீட்ல எல்லாத்தையும் ஓட்டு போட சொல்லுவியா? தளபதி டைலாக் ஏதாவது சொல்லு, விஜய் சார் டைலாக் ஏதாவது. எத்தனை பிடி பேர கேட்டா ஊசலோடி விஜய் மாமா. விஜயோட ஒரு டைலாக், இந்த அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு டைலாக் ஏதாவது சொல்ல முடியும்? கப்பு முக்கியம் பிகிலு, அவர் சொன்ன தலியோட ஆச்சுல. நான் வரேன் தனியா. ஊசு பெத்துறவர்கிட்ட உம்முன்னு கடுப்பெத்துறவர்கள் கம்முன்னு இருந்தாலே அவர் வாழ்க்கை வேற லெவல்ல இப்போ, கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். ஊசு பெத்துறவங்கிட்ட உம்முன்னு கடுப்பேத்துறீங்க கம்முன்னு இருந்தா நம்ம தமிழ்நாடே ஜம்முன்னு இருக்கும். அது வெற்றி கழகமாக தான் மாறணும்னு ஆசைப்படுறேன் நான். இல்லை, நல்ல மனிதன், டெஃபினட்டா நல்லதா செய்வார். போல்ட் பர்சன். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் ஒரு ப்ராமிசிங் கேண்டிடேட். அவர் டெஃபினட்டா யாரா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணலாம். அவர் வரணும். மக்களை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும், நிறையவே செஞ்சிருக்காரு நிறைய பேருக்கு. நான் ஒண்ணு தெரியாம செய்வாரு, அது யாருக்கும் தெரியாம செய்யறதுதான் அவரோட பாலிசியே வச்சிருப்பாரு. ஆனா அவர் வந்து தப்பா பேசாம இருந்தா மட்டும் போதும் எல்லாரும். எங்களோட நம்பிக்கை அவர் மேல. சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு விஜய் சார் பிடிக்கும். அதனால இப்போ வந்தா நல்லா செஞ்சா போதும். எங்களுக்கு மக்களோட எது புதுசா ஒரு விஷயத்த தோங்குனா நல்லா இருக்கும். பேசிக்கா என்ன வேணுன்றது தெரிஞ்சவங்க அரசியல் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நான் அவர் அரசியலுக்கு வரவேணாம்லாம் சொல்லலை. வந்தா என்ன மாற்றம் வந்திருப்பான்னு கேட்குறேன். புதுசாக இருக்கிற நியூ ஜென்ரேஷன் ஓட்டு போடுவாங்க. அவர் இப்போ பாலிடிக்ஸ்க்கு வரலாம், ஜெயிக்கலாம், ஜெயிக்காம போகலாம். சார் எங்களுக்கு இது வந்து எங்களுக்கு வீடு இல்லை, இடம் இல்லை, இடம் வாங்கி கொடுத்தா மினி பஸ் இல்லைங்க. எங்களுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும், ரொம்ப பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம்னா கண்டிப்பாக நாங்கள் விஜய் சார் நாங்கள் ரொம்ப உங்களுக்கு பரதாயப்பட்டு நாங்கள் ஓட்டு போடுறோம். எங்களுக்கு நல்லா கவனிச்சு பார்க்கணுங்க சார். எங்களுக்கு இலவச பொருள் எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு நல்லா உதவி பண்ணணுங்க.